சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் சித்திரம்மா பேசுகிறேன். அடியார்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்றைக்கி நாம் அற்புதமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய அடியார்கள், நிறைய பக்தர்கள் இந்த கேள்வியை ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வெளியிடுறேன். அங்காளம்மன் யார்? காளியம்மன் யார்? அங்காளம்மனை வழிபடுறவங்க எப்படி இருப்பாங்க? காளியம்மனை வழிபடுறவங்க எப்படி இருப்பாங்க? இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரே தெய்வங்கள் தானா? இந்த மாதிரி பல கேள்விகள் பக்தர்கள்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான வெவ்வேறு கோணங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த அம்பாள் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருந்து நம்மளை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அங்காளம்மன் யார்? அதாவது காலம் யாவும் இருக்கக்கூடிய அந்த காலத்தை தனக்குள் அடக்கியவள் அங்காளம்மன். காலத்தை கடந்து நிற்பவள் காளியம்மன். புரியுதுங்களா? காலத்தை, அகிலலோக பிரம்மாண்டமான இந்த உலகத்தை, இந்த புவனத்தை தனக்குள் அடக்கியவள் இந்த அங்காளம்மன். இந்த புவனத்தை, இந்த காலத்தை கடந்து நிற்பவள் காளியம்மன். இந்த ரெண்டு டைரக்ஷனும் நமக்குள்ள எப்படி நம்ம வாழ்க்கையில் செயல்படுது அப்படின்னா, இப்போது ஒரு ஆற்றுல படகுல ஏறி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படகில் ஏறி பயணிப்பவர்கள் நாம். இந்த படகு தான் அங்காளம்மன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் தாண்டி அக்கறைக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே நின்று வேற ஒரு வெர்ஷனுக்கு, வேற ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க தான் காளியம்மன். புரியுதுங்களா? அதாவது வாழ்க்கையில் நாம் வாழற ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், செயல்பாடுகள், கடமைகள், இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், இப்படி எல்லா விதமான நிகழ்வுகளோடு நம்மோடு கலந்திருந்து, நம்மளுடைய சுகதுக்கத்தோடு கலந்திருந்து, அந்த செயல்களில் எல்லாத்துலேயும் நமக்கு ஆறுதலாக இருந்து வழி நடத்தி கைப்பிடித்து நம்மை அழைத்து சென்று கரை சேர்ப்பவர் அங்காளம்மன். புரியுதுங்களா? கரை சேர்ப்பவர் அங்காளம்மன். ஒரு கரையை சேர்ந்த பிறகு அடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியவர் காளியம்மன். காளி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எப்போ கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அகண்ட பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களையும் சந்தித்து அனுபவித்து அதனை கடந்து முடித்தவர்கள் யாரோ அவங்களோட காளியம்மன் கனெக்ட் ஆகுவாங்க. இப்போது அப்படி எல்லா விதமான அனுபவங்களையும் சந்தித்து போதும், இந்த அகிலத்தில் இருப்பது இவ்வளவு தான், இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இவ்வளவு தான், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே இவ்வளவு தான், வாழ்க்கையே இவ்வளவு தான் அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதன் முழுமையாக புரிஞ்சு அதை கடந்து போகிறானோ அவனோட தான் காலத்தை வென்ற, காலத்தை கடந்த இந்த காளியம்மன் இருப்பாங்க. இந்த காளி அம்மனை தொட்ட ஒருவர் அதன் பிறகு இந்த காலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 10 திசைகள், 10 தெய்வங்களான தசமகா வித்யாக்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியும். உதாரணமாக, எப்படி ஒரு கருவில் ஒரு குழந்தை இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது அந்த கருவில் இருக்கும், அதுக்கப்புறம் அது வெளி உலகத்துக்கு வந்துடும். அதுபோல் அறியாமை எனும் மாயையில் இருக்கும் வரை அந்த காலத்துக்குள் இருக்கும் இரண்ய கர்ப்பத்துக்குள் மனிதன் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கருவில் இருக்கும் குழந்தையைப் போல தாயாரினுடைய, அதாவது அங்காளம்மனுடைய கருவறையில் இரண்ய கர்ப்பம்னு சொல்லக்கூடிய புவி
இந்த உலகம் யாவும் எல்லாமே அகண்ட பிரம்மாண்ட லோகம், இது எல்லாமே அங்காளம்மனின் ஒரு கருவறை. இந்த கருவறைக்குள்ளே அத்தனை விதமான செயல்களும் நடக்கும், அத்தனையும் நடக்கும். விஞ்ஞானமும் சரி, மனிதனுடைய செயல்களும் சரி, மரணமும் சரி, பிறப்பும் சரி, இப்படி எல்லாமே இந்த கருவறைக்குள் தான் நடக்கும். இந்த கருவறையை கடந்து நிற்கக்கூடியவள் தான் இந்த காளியம்மன். அதை விட்டு வெளியே எடுத்துருவா, மனிதனை கட் பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய பேர் தாராவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? தாரா எப்போ உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருவறையை கடந்து காளியிடம் காளிக்குள்ளே நீங்கள் கரைந்து போன பிறகு தாரா வருவாங்க. கட் பண்ணி உங்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேறு ஒரு டைரெக்ஷனில் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய பெரிய அனுபவங்களும் பெரிய பெரிய ஆன்மீக தொடர்புகளும் அதிபயங்கரமான ரகசியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்க முடியும். மிகப்பெரிய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படி மிகப்பெரிய அனுபவங்கள் எல்லாம் கற்றுக்கும் பொழுது, தெரிஞ்சுக்கும் பொழுது பிறருக்கு வழிகாட்ட முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாதானே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். உங்கள்கிட்ட ஒருத்தவங்க அட்ரஸ் கேட்டு வராங்க, அந்த அட்ரஸ்ஸு கரெக்டாக தெரிஞ்சால் தானே உங்களுக்கு சொல்ல முடியும். தெரியலன்னா எப்படி சொல்லுவீங்க? முழுமையான ஒரு படிப்பை முடித்தாதானே அந்த கல்வியினுடைய எல்லா விதமான செயலையும் நீங்கள் செய்ய முடியும். ஒரு மருத்துவம் படிக்கிறீங்கன்னா முழுமையாக படித்து முடித்து மனிதனுடைய உடல் எப்படி இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தானே மருத்துவராக வேலை பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த இரண்ய கர்ப்பத்தை, காலத்தை கடந்து எப்படி ஒரு குழந்தை பிரசவமாகி வெளியே வருதோ, அதுபோல் இந்த காலத்தின் கர்ப்பத்தை கடந்து காளியிடம் சென்று அவளுள்ளே கரைந்து போன பிறகே தசமகா வித்யாக்குள் அடியெடுத்து வைக்க முடியும். காளியினுள் நீங்கள் கரைஞ்சி போன பிறகு, உருகி போன பிறகு, ஒட்டி கொண்டு இருக்கிற சின்ன சின்ன துகள்களாக நீங்கள் மாறின பிறகு தாராவினுடைய கத்திரிக்கோள் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டு போயிடும் அடுத்த ஸ்டேஜுக்கு. இப்படி இந்த தசமகா வித்யாக்கள் ஒவ்வொருத்தராக கடந்து கடைசியில் ஆதிபரா சக்தி, இந்த ஆதிபரா சக்தி எனும் மூலக்கூறு மோட்சத்தை அடைய முடியும். அதுக்கப்புறம் இங்கே வேலை இல்லை. இங்கே என்ன பண்ணுறது, எல்லாமே கடந்து போய்டுறோம் இல்லையா, வேலை இருக்காது. ஸோ முக்தி, மோட்சம், இந்த மாதிரி திரும்பி வராத இந்த நிலை, ஆத்மாவுக்கு பிறப்பே இல்லாத ஒரு நிலை, இறுதியான ஒரு நிலை, இதை அடையிறதுக்கு தசமகா வித்யாக்களின் வழியாக மனிதனான நாம் போக முடியும். தசமகா வித்யாக்குள்ளே போகிறதுக்கு இந்த காலத்தை கடக்க வேண்டும். அது வரைக்கும் அங்காளம்மனோடு, அங்காளம்மனுடைய அருளிலும் வழிகாட்டுதலும் அந்த சுழற்சியிலேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். திரும்ப திரும்ப செய்த விஷயங்களே வாழ்க்கையில் வரும், நடந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நடக்கும். எப்போ ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. நின்று ஒரு கேள்வி எப்போ கேட்குறோமோ அப்போ பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை பற்றி நாம் பேசுவோம். வணக்கம்.